வணக்கம் மக்களே, இன்றைக்கி வந்து இது சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இப்போது வெள்ளைப்பூடு, இஞ்சி இது ரெண்டையும் நம்ம எண்ணெயில் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா ப்ரௌன் கலராக வரட்டும், அது வரையும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ நல்லா ப்ரௌன் கலராக வந்துடுச்சு, நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போது சின்ன வெங்காயம் கிரேவிக்கு சூப்பராக இருக்கும். பெரிய வெங்காயம் போடக்கூடாது. சின்ன வெங்காயம் நிறையா போட்டோம்னா கொஞ்சம் கிரேவி சூப்பராக இருக்கும். அதனால் சின்ன வெங்காயம் வறுத்துக்கலாம். இதுவும் நல்லா கண்ணாடி பதத்தில் இதையும் நம்ம வறுத்துக்கலாம். பச்சை ஸ்மெல் அடிக்காது, அதனால் நம்ம எண்ணெயில் நல்லா வறுத்துக்கலாம். இப்போது கிரேவி நம்ம கடையில் எந்த மசாலும் நம்ம சேர்க்காம இது நம்மளே இது மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது, அதை மாடியில் விளைஞ்சது எல்லாமே நம்ம ஆட்டு நியாயத்தை நம்ம அரைச்சி கொண்டாந்து நம்ம பொடி வச்சுருக்குறோம். அதுதான் நம்ம இப்போ கிரேவிக்கு நம்ம போடுறோம். எதுவுமே நம்ம கடையில் வாங்கலை, எல்லாமே நம்ம வீட்டில் விளைஞ்சது தான். அதனால் சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயமும் நம்ம மாடியில் விளைஞ்சது தான். அது சின்ன வெங்காயமும் கடையில் வாங்கலை. பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கிரேவி எப்படி இருக்குது நீங்கள் வச்சதுக்கப்புறமா கிரேவி எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதை கொட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கண்ணாடி பதத்தில் வதங்கிடுச்சு. இந்த மாதிரி வதங்கிடுச்சுன்னா சூப்பராக இருக்கும் கிரேவி. அதனால் இந்த மாதிரி வதக்கிங்க. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம தீ அதிகமாக எரிஞ்சதுனால நம்ம இதை நம்ம போட்டு வறுக்க முடியாது, எண்ணெய் பிடிச்சிக்கிறோம். அதனால் எண்ணெய் ஊற்றி நான் அந்த வெங்காயம்லாம் வதக்கிட்டேன். இப்போ இந்த எண்ணெய் போகிறதுக்காக நம்ம இந்த மல்லியை இதில் போட்டுக்கலாம். மல்லித்தழையை இதை போட்டு நீங்கள் வறுத்துட்டிங்க அப்படின்னா இந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம அந்த தூளை வறுத்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா இதை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் போகுது பாருங்கள். அதனால் இதை போட்டு வறுத்துட்டோம்னா அந்த எண்ணெய் இருக்காது. எண்ணெய் எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். சீரகம், கொஞ்சம் சோம்பு, 2 மிளகு இதை போட்டு நம்ம வறுத்துக்கலாம். இது நல்லா வெடிக்கட்டும். வெடித்ததுக்கப்புறமா இதை கொட்டிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் போகிறதுக்காக இதெல்லாம் வறுத்துட்டு அதுக்கப்புறமா மிளகாத்தூளை போட்டுக்கலாம். வெடிக்கட்டும். இப்போது வெங்காயம் வெடிச்சிருச்சு. நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இது மூணையும் நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். இது ஸ்பீடாக வறுக்கணும், இல்லை அப்படின்னா கறியிடும். அதனால் ஸ்பீடாக வறுக்கணும். இப்போது நம்ம எடுத்துடலாங்க. இப்போது நம்ம கிரேவிக்கு நம்ம கறியை தாளிக்கிறதுக்காக வச்சுக்கலாம். பாத்திரத்தை வச்சுக்கலாம். இப்போ சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கிரேவி தாளிக்கிறதுக்காக இப்போது கறியை தாளிக்கணும். அதுக்காக எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். போதும் எண்ணெய் இப்போது பட்டை, இலை, சோம்பு, கசகசா, கிராம்பு, நட்சத்திரம் நம்ம இதெல்லாம் போட்டு இப்போ அது வெடிக்கட்டும். இப்போ அது நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலையை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்காக அதையும் போட்டுடலாம். இது நல்லா வதங்கட்டும். இது பாருங்க, பட்டை, சோம்பு இதெல்லாம் போட்டு வெங்காயம்லாம் போட்டு வச்சு அப்படியே சூப்பராக ஸ்மெல்லு சூப்பராக வாழை வருது. நல்ல ஸ்மெல்லு சூப்பராக மணக்குது. நல்ல விறகு அடுப்புக்கும்
நம்ம சிக்கன் செய்கிறது சூப்பராக இருக்குது. நம்ம அடுப்பில் செய்கிறத விட விறகடுப்பில் செய்கிறது சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், விறகு சூப்பராக இருக்கும். இப்போது விறகடுப்பில் நம்ம செய்கிறதுனால நல்லா ஸ்மெல்லு வருது. அச்சே குட்டி, எப்படி நம்ம அடுப்பில் செய்கிறத விட விறகடுப்பில் செய்கிறது எப்படி இருக்குன்னு சொல்லு குட்டி. இதை விட விறகுல அது செஞ்சுருக்கீங்க. இப்போ வந்துட்டு இந்த மாதிரி விறகு வச்சு கறி குழம்புன்னு செய்யும்போது எனக்கு ஊர் ஞாபகம் தான் வருது. அங்கே தான் வந்துட்டு நம்ம அம்மையெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி செய்வாங்க. எனக்கு இப்போ அந்த ஞாபகம் வருது நீங்கள் இப்போ செய்யும்போது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களுமே வந்துட்டு இடம் இருந்துச்சு அப்படின்னா விறகு வச்சு சமைச்சு பாருங்க, இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும். சரி, அப்போ நம்ம ஊரில் வந்து திருவிழா மாதிரி எனக்கு தோணுதா? அப்படிதான் எனக்கு தோணுது. நம்ம ஊருக்கு போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்குது. சரி, நம்ம ஊருக்கு போகாட்டி வேற வேலை, இங்கேயே அந்த ஃபீலிங் பண்ணிக்க. இப்போ வதங்கிடுச்சு. வதங்கட்டும். ஆச்சா, வதங்கட்டுச்சா பாருங்க, சூப்பராக வந்து வதங்கிடுச்சு. இந்த மாதிரி வதங்கி நம்ம போட்டோம்னா சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இந்த கிரேவிக்குள்ள கறியை நம்ம வந்து சேர்த்துடலாம். ஈரல்லாம் நிறையா இருக்குது. ஈரல் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க, அதனால் ஈரெல்லாம் வாங்கி வந்துக்கிறாங்க. இதிலே வந்து தண்ணி வரும், தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ வந்து நெருப்பு நல்லா எரியுது. இப்போ வந்து இது வந்து எரிஞ்சிட்டு இருக்கட்டும். நம்ம வந்து இதை போய் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம கிரேவிக்கு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போது எடுத்து பார்க்கலாம். பாருங்க, தண்ணி வந்து தண்ணி ஊற்றவே இல்லை. எவ்வளோ தண்ணி இருக்குங்க. அதனால் தண்ணி ஊற்ற வேணாம். பாருங்கள், அப்போ அது சட்டி வந்துடுச்சு தண்ணி. அதனால் தண்ணி ஊற்ற வேணாம். இப்போது இது வேகிறதுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு ஒரு கிண்டு விட்டு வேகட்டு. நம்ம மசாலா வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா மையம் அரைச்சிருச்சு. நம்ம எண்ணெய் அள்ளிக்கலாம். மசாலா வந்து அதிகமாகவே இருக்குது. இது வந்து நல்லா அரைச்சதுக்கப்புறமா அள்ளும்போது நான் வீடியோ காட்டுறேன். இப்போது நம்ம வந்து கல்லில் அரைச்ச தண்ணி இது. அந்த தண்ணியில் வந்து இப்போ இந்த மசாலாவை நம்ம கரைச்சி ஊற்றிடலாம். அதெல்லாம் நல்லா வெந்துருச்சு. தண்ணி ஊற்றவே இல்லை, அதே தண்ணி வந்து நல்லா நிறைய வெந்துருச்சு. பாருங்க, அந்த மசாலா வந்து நம்ம ஊற்றிடலாம். இந்த மாதிரி மசாலா வந்து நல்லா கிரேவி ஆகட்டும். கிரேவி ஆனதுக்கப்புறமா நம்ம சாப்பாடில் போட்டு சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இப்போவே பார்த்துட்டிங்கன்னா தெரியும் எவ்வளோ கிரேவியாக இருக்குது அப்படின்ட்டு, எவ்வளோ திக்காக. இதில் வந்து தேங்காய் இன்னும் அரைச்சி ஊற்றினா இன்னும் சூப்பராகவே. லாஸ்ட்டில் வந்து தேங்காய் அரைச்சி நம்ம ஊற்றோம்னா சூப்பராக இருக்கும் கிரேவி. இப்போ வந்து கிரேவியோடு சேர்த்து வேகணும், மூடி வச்சிடலாம். பாருங்க, எல்லாமே வச்சிருச்சு. சூப்பராக இருக்குது கிரேவி. எல்லாமே வச்சிருச்சு, நல்லா சூப்பராக வெந்துருச்சு. நம்ம இப்போது கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ எடுத்துக்கலாம், டேஸ்ட் பார்க்கலாம். கிரேவியை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வெந்துருச்சுங்க. டேஸ்ட் பாருக்கிட்டே டேஸ்ட் பாரு, எப்படி இருக்குன்னு பாரு. கிரேவி வாழை இலையெல்லாம் வச்சுதா சுடுதே. சூப்பராக இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, ஊரில் செஞ்ச மாதிரி இருக்குன்னு. வேறு லெவலுக்கு அந்த கறி ஒவ்வொன்றும் அவ்வளோ சாஃப்டாக வந்துருக்குங்க. கிரேவி செம்ம டேஸ்ட்டு. ரைஸ்லையும் தொட்டுக்கலாம், கிரேவி வந்துட்டு சப்பாத்தி பூரினையும் தொட்டுக்கலாம். சூப்பராக செஞ்சுருக்குங்க.